திரு விஜய் அவர்கள் அந்த மாநாட்டு திடலுக்கு வரக்கூடிய காட்சிகள், அந்த அவருடைய வாகனம் வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். வெரி வெரி அன்ஃபார்ச்சுனேட். அவரும் விஜய் அவர்களுமே கூட, தமிழக வெற்றி கழகமுமே கூட மீண்டும் மீண்டும் அவங்க வந்து ஒரு முறையும் வலியுறுத்துறாங்க. இருசக்கர வாகனத்தில் வராதிங்க, பின்னாடி தொடராதிங்க, இப்படி வண்டி ஓட்டாதீங்க, ஹெல்மெட் போட்டு வாங்க, இன்னும் 1000 விஷயங்களை அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாலும் மீண்டும் மீண்டும் இதே மாதிரியான விஷயங்கள் நடப்பது அப்படிங்கிறது ஒன்று விஜய் ரசிகர்கள் அவர் சொல்றதே கேட்பது இல்லையா, அல்லது ரசிகர்களை தொண்டர்களை தமிழக வெற்றி கழகம் ஒழுங்குபடுத்த இல்லையா அப்படிங்கிற கேள்விகளை மீண்டும் மீண்டும் எழுப்புகிறது. இப்போ வரைக்கும் அந்த நமக்கு பெரிய சேதாரம் இல்லை. ஒருவர் மயக்க நிலையில் இருக்கிறார், ஒரு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார், மற்றவர்களுக்கு சிறு காயம் அப்படிங்கிற தகவலை நம்ம கேள்விப்படுறோம். பட் என்ன ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன ஸ்லிப்பில் ஒன்று கிடக்கு ஒன்று ஆயிருந்தா என்ன ஆகுறது அப்படிங்கிற பதைப்பதைப்பு நமக்கு இருக்கிறது போல, பார்க்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இருப்பது போல அந்த இளைஞர்களுடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இருக்காதா, இதே அவங்க கட்சிக்காரங்களுக்கு இருக்காதா, நிர்வாகிகளுக்கு இருக்காதா, நம்ம கட்சிக்காரங்களுக்கு ஒன்றும் நேர்ந்துடக்கூடாதுன்னு அப்படின்னு அவங்களுக்கும் இருக்காதா? ஏன் இத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் மீறி இந்த இளைஞர்களுடைய இந்த இருசக்கர வாகனத்தில் வர்றது, பின்தொடர்றது அப்படிங்கிறது இன்னமும் தொடருது அப்படிங்கிறது ஒரு புரியாத ஒரு விஷயமாகவே தொடர்கிறது தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி தலைமையே அந்த மாதிரி ஒரு புரியாத நிலையில தான் இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. அவங்களும் எவ்வளோதான் சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. ஈச் டைம், எவ்ரி டைம் விஜய் கம்ஸ் அவுட், ஒரு வாட்டி விஜய் இந்த மாதிரி வரும்போதும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நிகழறது அப்படிங்கிறது அவங்க கட்சிக்கே இன்னும் நல்ல பெயரா அப்படிங்கிறதையும் அந்த ரசிகர்கள் யோசிச்சு பார்க்க வேண்டிய நேரத்தில் நம்ம இருக்கிறோம். நடிகர் விஜய் அவர்கள் மீண்டும் மேடைக்கு வந்திருக்கிறார், இப்போ அந்த திடலுக்கு வந்திருக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் அவருடைய பேச்சு அப்படிங்கிறது தொடங்க இருக்கிறது. அந்த மாநாட்டு திடல்ல இருக்கக்கூடிய நிலை குறித்து நம்முடைய செய்தியாளரிடமும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். பாரதி ராஜா, இப்போ அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை, அங்க விஜய் இன்னைக்கு எவ்வளவு நேரம் பேசுவாரு, என்னென்ன பேசுவாருன்னு ஏதாவது எதிர்பார்ப்புகள் இருக்கா? முதல்ல அந்த மாநாட்டு பந்தல்ல இருக்கிற சூழ்நிலையை பார்ப்போம். அனுமதி அப்படின்றது வந்து 4900 பேருக்கு தான் வழங்கப்பட்டிருந்தது. அதுலயும் ஒவ்வொருத்தருக்கும் பாஸ் கொடுக்கப்பட்டு அதுல QR கோடு, அவருடைய விவரங்கள் பொறுத்த QR கோடோட இருந்தது. அந்த QR கோட் ஸ்கேன் செய்யப்பட்டு தான் அனுமதிக்கப்பட்டாங்க முதல்ல. ஆனா விஜய் எப்ப திடலுக்கு பக்கத்துல வந்தாரோ அப்ப நிலைமையே வேற மாதிரி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 7000 பேர் இப்ப அந்த திடலுக்குள்ள இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்து கொண்டிருக்கிறது. பலரும் பாஸ் இல்லாமல் முண்டி எடுத்துக்கொண்டு உள்ளே சென்று விட்டார்கள் அப்படின்ற தகவல் வந்து கொண்டிருக்கிறது. நீங்க அந்த வாகனம், அந்த திடலுக்கு, அதாவது விஜயோட வாகனம் அந்த நெடுஞ்சாலையிலிருந்து திடலுக்குள்ள நுழையும் போது பார்க்கலாம், நெடுஞ்சாலையிலே ஆயிரக்கணக்கான மக்கள் நின்று கொண்டிருந்தாங்க. இது வெளியில சூழ்நிலை அப்படின்னா அதே கூட்டத்தில் இந்த பாதுகாப்பையும் மீறி ஒரு 2000 பேருக்கு மேல அந்த திடலுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் அங்க இருக்குது. விஜய் இன்னும் சற்று நேரத்தில் மேடை ஏற இருக்கிறார். இன்று திருச்சியில இறங்கி நெடுஞ்சாலையில பயணிக்க தொடங்கியதிலிருந்தே விஜய் ஒவ்வொரு முறையும் அந்த இருசக்கர வாகனத்தில் வந்தவங்களா இருக்கட்டும், அதே போல இந்த திடலுக்கு அருகே வந்து அந்த கூட்டமாக மக்கள் கூட்டம் அந்த அவருடைய வாகனத்தை சூழ்ந்த போதும் சரி, அவர் ஒரே ஒரு விஷயம் தான் செய்தார், விதிமுறைகளை பின்பற்றுங்கள் அப்படின்றத சைகை மூலமா தனது தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் தொடர்ந்து சொல்லியிருந்தார். அந்த காட்சிகள்லாம் நம்மால பார்க்க முடிஞ்சது. இந்த கூட்டத்தில் கிட்டத்தட்ட அவர் ஒரு 40 நிமிஷம் வரைக்கும் உரையாற்றலாம் அப்படின்ற ஒரு தகவலும் வந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஏற்கனவே இப்ப சமீபத்தில் சில விஷயங்கள் எல்லாம் நடந்தது, அது தொடர்பாக எதாவது பேசுவாரா? அங்குள்ள மக்கள், முக்கியமா நம்ம சொல்லணும், அங்குடைய மக்களுடைய உற்சாகம் நீங்க பார்க்கலாம், காட்சியை பார்த்தாலே தெரிஞ்ச முடியும். இவங்க கிட்டத்தட்ட 3 மணி நேரமா அந்த திடலுக்குள்ள காத்துட்டு இருக்காங்க. காலையில 9 மணிக்கு கிட்டத்தட்ட இந்த என்ட்ரி அப்படின்றது வந்து அதிகாரப்பூர்வமா ஆரம்பிச்சாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே மக்கள் அங்க வந்து காத்திருக்க தொடங்கிட்டாங்க. இவருக்கு அந்த திடலுக்குள்ள முறையான பாதுகாப்பு வசதிகள் இப்போதைக்கு செய்யப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம தெளிவா பார்க்க முடியுது. அது மட்டுமல்ல, விஜயை எப்போது நம்ம பார்த்து விட முடியும்? விஜய் வந்து ஆஃபனா இந்த மக்கள் பார்த்தாங்கன்னா இவ்வளவு அந்த எதிர்பார்ப்பு இருக்குமா அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆனா முதல் முறையா பார்க்க போறாங்க இல்லையா தஞ்சாவூர் மாவட்ட மக்கள் நேரடியா, அதனால அவங்களுக்கு உற்சாக மிகுதியில அந்த என்ன சொல்றது, ஓவர் வார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவருக்கு எப்படியாவது நம்ம ரொம்ப நெருக்கத்துல பார்த்துடணும் அப்படின்றதுல அவருடைய வாகனத்தை முண்டியடிக்க முயன்ற அந்த விஷயங்கள்லாம் பார்க்க முடிஞ்சது. இப்ப மாநாட்டு திடல்ல அவர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஸ்டேஜ் ஏற போறாரு. அதுதான் சூழல். அதை உற்சாகமாக வரவேற்க அங்க தொண்டர்கள் தங்களது கட்சியின் அந்த துண்டுகளை அசைத்துக் கொண்டே உற்சாகமாக கூக்குரலிடுவதை நம்ம பார்க்க முடிகிறது. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.